ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் சூப் தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் பார்க்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நான் ஆட்டுக்கால் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் மிளகையுமே இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதையுமே நல்லா போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்ச ஆட்டுக்கால், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம், அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூளுமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.